இது மாதிரி நம்மளை வைக்காமல் வச்சிருக்கானே பகவான்னு சந்தோஷப்படும். சின்ன வயசுலேயே பயம் வந்துடுது பாருங்க, வருது பாருங்க குழந்தைகளுக்கு, அவளை உட்காத்தி வச்சு சொல்லிக் கொடுக்கணும். இதை சொன்னேன்னா பயம் போயிடும். உடனே அவர் சொன்னார், யார் பேரில் தப்புன்னு எனக்கு தெரியாது, அவள் 2 பேர் பேசினத்தை அப்படியே சொல்கிறேன்னா. 2 விஷயம் காயத்ரி ஜபம் பண்ணுறதுனால பிரஜ்ஞை மேத 2 விருத்தி அடை. எங்களுடைய புத்தியை தூண்டட்டம்னு தானே பிரார்த்தனையே காயத்ரி. நீ பண்ண பாபந்தாண்டான்னு சொல்ல மாட்டார். கூப்பிட்டமோனோ அந்த சிரமத்தை நிவர்த்தி பண்ணு. அதனால தான் ஆர்த்தாகா. சம்சாரத்தில் சொல்ல முடியாது, கணவன்கிட்ட சொல்ல முடியாது, குழந்தைகள்கிட்ட சொல்ல முடியாது, பொண்ணுக்கிட்ட சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாது. ராத்திரி படுத்துண்டா போர்வையை போத்திண்டு அழுது அழுது தலகாணியே நனைஞ்சு போயிடும். அவ்வளோ அழுவான். இது மாதிரிலாம் அழுவாளான்னு தோணும். அழறவா எனக்கு தெரியும். இதுலேருந்து இது மாதிரி இருப்பாளான்னு நினைக்கக்கூடாது. இது மாதிரி நம்மளை வைக்காமல் வச்சுருக்கானே பகவான்னு சந்தோஷப்படணும். நம்மளை அந்த கோட்டியில் சேர்க்கலையேன்னு நாம் சந்தோஷப்படணும். இது மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்லாமல் போனால் மகான்கள் வாக்கில் வருமா அவன் பேர்? அர்த்தாக பீதாக. இது ரொம்ப அவசியம். பயம் என்ன பயம்னா, இந்த ஆச்சரியம் என்ன தெரியுமோ, ஜெகத்தில் நாராயண தீர்த்தர் சொல்கிறார் ஒரு தரங்கம். அந்த தரங்கம் தான் இப்போ பாட போகிறேன். இப்படிலாம் அவர் சொல்லியிருப்பாரான்னு நமக்கெல்லாம் தோன்றுறது. இதுவரை உலகத்தை பார்த்தா ரொம்ப சரின்னு தோன்றுறது. பால்யத்திலேருந்து ஆரம்பம். ஒரு சத்தம், ஒரு பாத்திரம் கீழே விழுந்தால் குழந்தை பயப்படுறது. சில குழந்தை டோன்ட் கேர்னு இருக்குது. ஜெகத்தே பிறண்டு வந்தாலும் விளையாடிட்டு இருக்கு. சில குழந்தை சவுண்டுக்கு கொஞ்சம் வேகமாக கேட்டால் பயப்படுறது, அழறது. இது மாதிரிலாம் குழந்தைகள் பயப்படுதுன்னா டாக்டர்கிட்ட போக மாட்டா. அந்த குழந்தைகளுக்கு உட்காத்தி வச்சு சொல்லி கொடுப்பா. என்ன சொல்லுவா? புத்திஹி பலம் யசஹா தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவே. பயப்படுற குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஸ்லோகம். சின்ன வயசுலேயே பயம் வந்துடுது பாருங்க, வருது பாருங்க குழந்தைகளுக்கு, அவளை உட்காத்தி வச்சு சொல்லிக் கொடுக்கணும். இதை சொன்னேன்னா பயம் போயிடும். பயம் உண்டியா போகும். புத்தி கூர்மையான புத்தி, குஷாகிர புத்தி. சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ரெக்கார்டர் மாதிரி மைண்டில் பதிவு பண்ணிப்பான். புத்தி இப்பேற்பட்ட சக்தி பகவான் கொடுத்துருக்கான். சொல்லிகிட்டே இருக்கும்போது மைண்டில் வந்துடும். எப்பேற்பட்ட புத்தி தெரியுமோ? 2 பேர் சண்டை போட்டுருந்தா. 2 மகா வித்வான், அவர் பெரிய வித்வான். 2 பேர் சண்டை போட்டுருந்தா கங்கை கரையில், ஹிந்தியில். முஸ்லீம் ராஜா சாட்சி யாருன்னா ஜபம் பண்ணிட்டு இருந்தாரே இவர்னா, அவர் வித்வான். அவரை சந்நிதி அந்த ராஜசபைக்கு அழிச்சுன்னு போனான். ராஜசபையில் அவரை ஏதோ ஹிந்தியில் கேட்டான். இவர் சமஸ்கிருதத்தில் பதில் சொன்னார். அப்போ அவர் சமஸ்கிருதம் பேசி வித்வான்னு அவர்கிட்ட சமஸ்கிருதத்திலேயே மந்திரிகள் பேசினான். இது மாதிரி நீங்கள் தான் சாட்சின்னு சொல்கிறாளே அப்படின்னு சமஸ்கிருதத்தில் கேட்டான். உடனே அவர் சொன்னார், யார் பேரில் தப்புன்னு எனக்கு தெரியாது, அவள் 2 பேர் பேசினத்தை அப்படியே சொல்கிறேன்னார். சொல்லுங்கோன்னா அவள் 2 பேர் ஹிந்தியில் என்ன பேசினாலோ அதை அப்படியே ஒப்பிச்சார். அவர் இவருக்கு ஹிந்தியே தெரியாது. எப்பேற்பட்ட மேதாவியாக இருக்கணும். ஹிந்தியே தெரியாது. அவன் 2 பேர் பேசினதை அப்படியே சொன்னார். பார்த்தான் ராஜா, ஹிந்தி தெரியாதுன்னு எனக்கு சொல்கிறேன், இப்பயும் தெரியாது. என்னம்மா சொன்னேன்னா அவ்வளவு மேத. பார்த்தான் அந்த ராஜா. இதுதான் காயத்ரியோட பலம். இதுதான் காயத்ரி பலம். 2 விஷயம் காயத்ரி ஜபம் பண்ணுறதுனால பிரஜ்ஞை மேத 2 விருத்தி அடையும். எதை கேட்டாலும் உடனே பதில் சொல்கிறது. படித்தது ஜென்மா முழுக்க மறக்காது. இந்த 2 அந்த புத்திக்கு எங்களுடைய புத்தியை தூண்டட்டம்னு தானே பிரார்த்தனையே காயத்ரி.
அதை ஜபம் பண்ணி 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 அவன் 2 பேரும் ஹிந்தியில் பேசுகிறத அப்படியே சொன்னார். பலன் என்ன தெரியுமோ? முஸ்லீம் ராஜாவோட பொண்ணும் நான் இவனை தான் கல்யாணம் பண்ணி வேணுட்டான். ராஜாஜ்ஞ கல்யாணம் பண்ணின்னு விட்டார். நல்ல சத்பிராமணன். கடைசியில் உடம்பெல்லாம் அழுகி போயிடுது. கங்கைக்கரையில் கிடக்கார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.